السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم من سعادة المرء الجار الصالح أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நல்லாரின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் ரமலானுடைய முதல் பிறையிலிருந்து அகிலத்தாருடன் நன்னலார் என்கிற தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படி இருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அந்த தொடரில் பார்த்து வந்தோம். அதன் நீட்சியாய் நேற்றைய தினம் அண்டை வீட்டார்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் ரசூலுல்லாஹ்வுடைய அண்டை வீட்டார்கள் யார், மக்காவில் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய அண்டை வீட்டார்கள், மதீனாவில் யார், அண்டை வீட்டார்களின் நாயகத்தின் அணுகுமுறைகள் அவருடன் எப்படி இருந்தது என்கிற செய்திகள் எல்லாம் பார்த்து வந்த நாம் அதன் தொடர்ச்சியாய் இன்றும் அண்டை வீட்டார்களுடைய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிற மிக முக்கியமான செய்தி, நாம் நற்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம் நல்ல அண்டை வீட்டார்களை நாம் பெற்றிருப்பது. ஆம், நாயகத்தின் வார்த்தைகளில் சொல்வதானால் அர்பஉ மின் சஆதத்தில் மர்இ, 4 விஷயங்கள் ஒரு மனிதன் நற்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம். ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹத்து, சாலிஹான மனைவி, வல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீடு. 3வது முக்கியமான ஒன்று அல் ஜாரு ஸாலிஹு, நல்ல அண்டை வீட்டாரன். நாம் நற்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம் நல்ல அண்டை வீட்டார்களை நாம் பெற்றிருப்பது. அப்படியே அதற்கு ஆப்போசிட், நாம துர்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம் கெட்ட அண்டை வீட்டார்களை நாம் பெற்றிருப்பது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருந்தா நமக்கு நல்லது நடந்திருக்குன்னு அர்த்தம். இதே கெட்டவனா இருந்தா நாம் துர்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முகவரிப்படுத்துகிறார்கள். அர்பஉ மின் ஷகாவத்தில் மர்இ, அதே போன்று 4 விஷயங்கள் ஒரு மனிதனின் துர்பாக்கியத்திற்கு அடையாளம். அதில் ஒன்று அல் ஜாரு ஸூஉ, கெட்ட அண்டை வீட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, கெட்ட அண்டை வீட்டார்களிடமிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். கான யஸ்தஈது பி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூஇ ஃபில் தாரில் மகாமா, பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டவனாக இருப்பதை விட்டு அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு பாதுகாவல் தேட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். தஅவ்வது பில்லாஹி மின் ஜாரி ஸூஇ ஃபி தாரில் மகாமா, கெட்ட அண்டை வீட்டாரிடமிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் வாயிலாய் இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள், செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நல்லவர், தன் அண்டை வீட்டாரிடத்தில் நல்லவர் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு புகழாரம் சூட்டுகிறது. நாம நல்லவர் என்பதற்கான சர்டிபிகேட், அல்லாஹ்விடத்தில் நல்லவர்கள் என்பதற்கான தரச்சான்றிதழ் அண்டை வீட்டாளர் கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒப்படைக்கிறது. ஆம், நபிகள் நாயகத்தின் வார்த்தைகள் சொல்வதானால் கைருல் ஜீரானி இந்தல்லாஹி கைருஹும் லி ஜாரிஹி, உங்களில் சிறந்த அண்டை வீட்டாளர்கள் அல்லாஹ்விடத்தில் யாரு தெரியுமா? கைருஹும் லி ஜாரிஹி, தன் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுபவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாகவே அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டார்களுடன் உண்டான அணுகுமுறைகளை பார்க்கிற நாம், பொதுவா பெண்கள் தான் அதிகமா வீட்டுல இருப்பாங்க. அண்டை வீட்டார்களுடன் அணுகுமுறைகள்ல முக்கியமான ஒண்ணு பெண்கள் தான் அதுல மேனேஜ்மெண்ட் பண்றவங்க. அண்டை வீட்டார்கள்ட்ட பேசுறவங்க அதிகமா பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுறுத்தல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா நிசா அல் மூமினாத், யா நிசா அல் முஸ்லிமாத், ஓ பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா வலௌ பி ஃபிர்ஸன ஷாத்தின்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்கிற செய்தி, ஒரு அண்டை வீட்டார் உனக்கு அன்பளிப்பு ஒண்ணு தருகிறார், அதை நீ இலக்காரமாக பார்க்காது. ஒரு சின்ன பொருளை அவங்க கிஃப்டா கொடுத்தாலும் கொடுக்கக்கூடிய கிஃப்ட ரொம்ப இலக்காரமா இந்த ஒரு பொருளையா தாரா அப்படின்ற மாதிரி பார்க்க கூடாது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லா தஹ்கீரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா. ஒரு அண்டை வீட்டார பெண் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்களா அதை கேவலமா நீ பார்க்காத. வலவு ஃபிர்சன ஷாத்தின், ஆட்டினுடைய கால குழம்பா வச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. சின்ன அது ஒரு சின்ன ஒரு பகுதி, அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சின்ன பகுதி, ஆட்டு குழம்பு சொல்லுவாங்களே கால் வைக்கிற இடம், அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அதை போய் நீ கேவலமா பார்க்காத. அது ஒரு நல்ல மதிப்புடையதாக அண்டை வீட்டாரிடத்தில் நீங்க இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துவது மாத்திரமல்ல, அண்டை வீட்டார்களுக்கு நாம் உபசரணங்களை செய்ய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். வீட்டுல குழம்பு சமைச்சனா கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி அண்டை வீட்டுக்காரருக்கு குடுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க, யா அபாதர், அபூதரே, இதா தபஹ்த மர்கத்தன், சால்னா வீட்டுல செஞ்சனா, வீட்டுல ஆன காய்ச்சனா, ஃபக்ஸிர் மாஅஹா, கொஞ்சம் தண்ணியை அதிகமா ஊத்து, தஅஹத் ஜீரானக, தண்ணி அதிகமா ஊத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ கொடு. செய்கிற குழம்புகளில் தண்ணீரை ஊற்றி அண்டை வீட்டாருக்கு நீ உபசரணை செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஒரு படி தாண்டி பெருமானார் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உன் அண்டை வீட்டுக்காரன் பசியுடன் உறங்குகிற பொழுது நீ நிம்மதியாக உறங்கக்கூடியவன், என்னை கொண்டு ஈமான் கொண்டவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னை கொண்டு ஈமான் கொண்டவன் அண்டை வீட்டுக்காரன பசியோட தூங்க விட மாட்டான். மா ஆமனபி மா ஆமனபி மன் பாத் ஷஅபான வ ஜாருஹு ஜாயிஉன் வ ஹுவ யஅலமு பிஹி. என்னை கொண்டு ஈமான் கொண்டவன் கிடையாது. யார் அது? மன் பாத் ஷஅபான, வயிறு நிரம்ப தூங்குகிறவன், வ ஜாருஹு ஜாயிஉன் வ ஹுவ யஅலமு பிஹி, பக்கத்து வீட்டுக்காரன் பசியில தூங்குறான், அதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் நிம்மதியா தூங்குறவன் என்னை கொண்டு, இந்த ரசூலை கொண்டு ஈமான் கொண்டவர் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாவை கொண்டு நாம் ஈமான் கொண்டதற்கான அடையாளம் அண்டை வீட்டார்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்கிற செய்திகளை, பாடத்தை நாம் இந்த ஹதீசுகளில் இருந்து விளங்குகிறோம். பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைகள்ல மிக முக்கியமான ஒண்ணு, யாரு அழைப்பு கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பாங்க. நாம இந்த தொடருடைய அறிமுகத்தில் ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு அடிமை தாவத்து கொடுக்கிறான், அழைப்பு கொடுக்கிறான்னா அந்த அழைப்பு ரசூலுல்லாஹ் ஏற்றிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் விஐபிஸ் சில பேர் நல்லா இருப்பாங்க, விஐபிஸ் கூப்பிட்டா மட்டும் தான் போவாங்க, இவங்க கூப்பிடுறதும் விஐபிஸா மட்டும் தான் இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. யாரு கூப்பிட்டாலும், ஒரு அடிமை தள்ளி வச்சு நின்று பார்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அடிமை கூப்பிட்டாலும் அதற்கான ரசூலுல்லாஹ் பதில் கொடுப்பாங்க. அந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிற செய்தி அப்படிதான். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்து வீட்டுக்காரர் அனஸ் ரலியல்லாஹு சொல்ற ஹதீஸ், கானலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாரன் ஃபாரிசியன், ஒரு பாரிசி நாட்டை சார்ந்த ஒரு அண்டை வீட்டுக்காரன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அவர் நல்ல குழம்பு செய்வார். அவர் ஆன செய்யற விதமே ரொம்ப சூப்பரா இருக்கும். தையிபல் மரகி, நல்ல ஆன செய்யறவர், ரொம்ப சூப்பரா கிரேவி நல்ல சூப்பரா செய்வாரு. ரசூலுல்லாஹ்க்கு அன்னைக்கு ஒரு தடவை செஞ்சு எடுத்துட்டு வந்து செஞ்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாரு. ரசூலுல்லாஹ் வாங்க, உங்களுக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ஜாஅ ஃபதஅஹு, வந்து செஞ்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டாரு. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல நம்ம முக்கியமான ஒரு செய்தியை விளங்க இருக்கிறோம். கூப்பிட்டவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹாதிஹி, மனைவி ஆயிஷாவை கை காட்டி சொல்றாங்க, அப்போ மனைவிக்கு என்ன மட்டும் தான் கூப்பிடுறீங்களா, மனைவியை கூப்பிடலையா? உடனே அவர் சொன்னார், இல்ல நீங்க மட்டும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அப்ப நான் வரலன்ட்டாங்க. 2வது தடவை வந்தாரு, 3வது தடவை வந்தாரு, மனைவியும் சேர்த்து கூப்பிடுறியா? வரேன். இல்ல உங்களோட தான் கூப்பிடுற நாயகவே என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுகிறார்கள். 4வது தடவை 3வது தடவை வந்தவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார், ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வாங்கல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மனைவியை கூப்பிடுறியா? சரி மனைவியை கூப்பிடுறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் சேர்த்து அழைப்பு வைக்கிறேன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காமா இத்ததாஃபஅனி ஹத்தா அத்தயா மன்சிலஹு, ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டுக்கு போறாங்க. இந்த ஹதீஸ்ல நாம விளங்குற செய்தி, முதல்ல அவர் ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு விட்டுட்டு கூப்பிட்டாரு அப்படின்னா, கில்லத்தன், அப்போ சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. சோ அதனால கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே பத்தாம போயிடுச்சுன்னா அசௌகரியமா இருக்குமே, ரசூலுல்லாஹ் அதை அசௌகரியமா விளங்குவாங்களேன்றதுக்காக ரசூலுல்லாஹ் மட்டும் கூப்பிட்டாரு. இதுல அவர் மேல தப்பு இல்லை. இந்த ஹதீஸை பதிவு செய்கிற இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? மனைவியை விட்டுட்டு விருந்துக்கு பொதுவா அழைக்க கூடாது. ஒரு வீட்டுக்கு நம்ம போய் விருந்து கொடுக்கிறோம்னா அந்த வீட்டுல இருக்க மனைவியும் சேர்த்து விருந்துக்கு நம்ம அழைப்பது நமது அழகிய பண்பாடு என்று
இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். பொதுவாகவே அப்படிதான், கணவன் நல்ல சாப்பாடு சாப்பிடுவான், மனைவி வீட்டுல உட்கார்ந்து பழைய சோறு சாப்பிட்டு இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 வழிமுறைகள் நல்ல குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒண்ணு, நீ எந்த உணவை சாப்பிடுகிறாயோ அதே உணவை உன் மனைவிக்கு ஊட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இந்த ஹதீஸ்ல நம்ம முக்கியமா வழங்கக்கூடிய செய்தி, அழைப்பு நாம ஒரு இடத்துக்கு போய் வைக்கிறோம், தாவத்து கொடுக்கிறோம், விருந்துக்கு நாம கூப்பிடுறோம்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களையும் சேர்த்து கூப்பிட வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஹதீசுகளின் வாயிலாய் நாம் கற்றுத் தருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அண்டை வீட்டார்களுடன் உண்டான அணுகுமுறைகளில் முக்கியமான ஒண்ணு, நாம செய்யக்கூடிய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்போம் இல்லையா, அதுவும் நம்ம அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய தீங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அண்டை வீட்டாருக்கு நோய்வினை தரக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யக்கூடாது. தீங்குல என்ன, நம்ம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம வீட்டுக்காரங்க போட்டு வச்சிருப்போம். உன் வீட்டுல இருந்து எது இங்க வரக்கூடாது, உன் வீட்டு செடி இந்த பக்கத்துல வந்து தொங்கக்கூடாது, உன் வீட்டு நாய் இங்க பக்கத்துல வரக்கூடாது, உன் வீட்டு பூனை இங்க வரக்கூடாது, உன் வீட்டு ஆடு இங்க வரக்கூடாதுன்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருப்போம். இப்படி நாம போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவர்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற ஹதீஸ்ல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பைனமா அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹாஃபின், ரசூலுல்லாஹ் கூட நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தகலத் ஷாத்துன் லி ஜாரின் லனா, பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஒரு ஆடு எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஃபஅகதது ஃபுர்சத்தன் லனா, எங்க வீட்டுல இருக்க ரொட்டி எடுத்து திங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபகும்து இலைஹா, நான் போய் எஞ்சி போய் அதை புடுங்கிறதுக்காக போனேன், இருக்கிற ரொட்டியும் தின்னு முடிச்சிருமேன்றதுக்காக புடுங்க போனேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா கான யன்பகி லகி அன் துஅன்னி ஃபீஹா, உனக்கு இந்த மாதிரி செய்யறது நல்லது கிடையாது. இன்னஹு லா கலீலும் மின் அதல் ஜாரி, இது நீ பார்க்க சின்னதா நினைப்ப, ஆனால் இதுக்கும் நாளை அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது, அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற செய்தி. பக்கத்து வீட்டு ஆடு வந்து திங்குன்னா அதை விட்டுருன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறாங்க. முதல் விஷயம், அவன் அந்த ஆடை அப்படி விட்டுருக்க கூடாது. இதுவும் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற செய்தி தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம தீங்கு, அவனும் இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அவர் இவருடைய இந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு தானே தீங்கு தரக்கூடாது இல்லையா, அவரு முதல்ல ஆடு விடக்கூடாது. சரி, இவர் ஆடு வந்துருச்சு, அதை நீ தடுப்பது அவருக்கு செய்யக்கூடிய தீங்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி தருகிறார்கள். பொதுவா இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்கிற செய்தி அது அப்படிதான். இங்க இருந்து அங்க நிறைய வரும், இங்க இருக்க பூனை அங்க போகும். ஆனா இதுல இவரு வீட்டு பூனை அங்க போனா பிரச்சனை கிடையாது, இவரு வீட்டு ஆடு அங்க போனா அங்க சட்டமே வேற. வேடிக்கையா சொல்லுவாங்க, முல்லா நஸ்ருதீன் ஆடு ஒண்ணு வளர்த்தாரு, பக்கத்து வீட்டுக்காரனு ஆடு வளர்த்தான். 2 சண்டை முட்டிட்டு சாவுற நிலைமைக்கு வந்துட்டு, 2 சண்டை முட்டி சரியான ரத்தம். உடனே இவர் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போறாரு, யாரு, முல்லா, எப்பா இந்த ஆடு முட்டிட்டு சரியா ரத்தம் வருது. அவன் பயந்தடிச்சு, ஆஹா நம்ம ஆடு ஏதோ பண்ணிட்டு போல, காசு கேட்கதான் முல்லா வந்திருக்கான், என்ன செய்யறது. உடனே அவர் பிட்ட போட்டாரு, என்னப்பா ஆடு தானே, 5 அறிவு உள்ள விலங்குங்க, அதெல்லாம் போய் சண்டை போடுறதுன்னு நம்ம வந்து முறையிட்டு இருக்க முடியுமா, மனுஷங்களே சில நேரங்கள்ல சண்டை போட்டுடுறாங்க, இப்ப என்ன பண்றது, சின்ன ஆடு தானே. முல்லா சொன்னாரா, கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்பதான் டெஸ்ட் வைக்கிறாரு முல்லா. சண்டை குத்துனது உன் ஆடு இல்லை, என் ஆடுதான் குத்திருச்சு. அவர் முடிச்சு கொடுத்து நிக்கிறாரு. உடனே அந்த டைலாக இவர் எடுக்க, யாரு, முல்லா, ஆமாமா என்ன செய்யறது, 5 அறிவு உள்ளது, அதெல்லாம் குத்திச்சுன்னா அது பெருசா நம்ம அதை வந்து ஒரு வழக்கா விசாரணைக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன அவர் முடிச்சு கொடுத்து நிக்கிறாரு. சொல்ல வருகிற செய்தி, அவர் வீட்டு ஆடு போச்சுன்னா அங்க செய்தியே வேற. இதுவே வந்து இவர் வீட்டு ஆடு குத்திருச்சுன்னா அவர் இப்படி பேசியிருப்பாரா? அன்பார்ந்தவர்களே, பொதுவாக நாம் அண்டை வீட்டார்களுக்கு செய்யக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா, நீ அதை செய்யாத சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஹவுஸ் ஓனர் அல்லாஹு அக்பர் செய்யற அலப்பற இருக்குமே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா பத்தாது, எங்க இருந்து மோப்ப பிடிச்சு வருவான்னு தெரியல, முன்னாடியே வந்து நிப்பாரு. 4 பேர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கே, என்ன நிறைய தண்ணி செலவாகும், கரண்ட் செலவாகும். ஹவுஸ் ஓனர்கள்னால ஹவுஸ் வார்மிங் நிறைய இடத்துல நிறைய நடக்குது. ஏன்பா வீட்டை காலி பண்ற அப்படின்னு கேட்டா, என் வீட்டு ஹவுஸ் ஓனர்ல தாங்க முடியலப்பா. பேருக்கு அவருக்கு ஹவுஸ் ஓனர் தான் பேரு, வீட்டுக்கு சொந்தக்காரன் தான், என்னமோ நாட்டுக்கே சொந்தக்காரன் மாதிரி அவன் செய்யற வேலையெல்லாம். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நாட்டுல பரவி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனருக்கு எல்லாம் பெரிய பெருமை, ஒரு தற்பெருமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு நினைப்பு மனசுல. யாரும் பாக்குறவங்க யாரும் கோச்சிக்க வேணாம், ஹவுஸ் ஓனரா இருந்தா. இன்னைக்கு நடக்கிற நிலைமைகள் அது அப்படிதான், இது நிதர்சன உண்மை. அவருக்கு பேர் ஹவுஸ் ஓனர் தானே, வீட்டுக்கு தானே சொந்தக்காரர், என்னமோ நாட்டுக்கு சொந்தக்காரர் மாதிரி 10 ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவான். வந்தா அங்க ஆணி அடிக்காத, இங்க பெல் அடிக்காத, இங்க லைட்டை போடாத, இங்க இதை நொட்டாத, அதை நொட்டாத, 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாம் அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய நோய்வினை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அண்டை வீட்டார்களுடன் அணுகுமுறைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லி தருகிற செய்தி,
பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டுல ஒரு செடியோ அல்லது குச்சியோ நெட்டு வைக்கிறானா அதை தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. தடுக்காதன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதா இஸ்தஅதன அஹதக்கும் ஜாருஹு ஐ யகுருஸ ஹஷபஹு ஃபீ ஜிதாரிஹி. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நான் வீட்டுல கொஞ்சம் ஏதாவது குச்சை நெட்டு வச்சுக்கிறேன்னு கேட்டானா ஃபலா யம்னஹு, ஒரு தடுக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விளங்குற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்குது, ஷாமியானா ஷீட்டு ஷாமியானா எல்லாம் கட்டணும்னா ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டு பால்கனி அல்லது நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு மட்டும் கரெக்டா பத்திராது. பக்கத்துல தாண்டி அவன் வீட்டு மொட்டை மாடியிலையும் ஒரு குச்சை நிப்பாட்டி வச்சு சாமியான வைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? இப்படி அவர் சுச்சுவேஷன் கேட்டார்னா நீ அதெல்லாம் வைக்க கூடாதுன்னு தடுக்க கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பக்கத்து வீட்டுக்காரர் அண்டை வீட்டாளருடன் அணுகுமுறைகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவருடைய உரிமையை நம்ம பறிக்க கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குச்சி வச்சுக்கிறேன்னு கேட்டா அனுமதி கொடுக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாம் அவருக்கு செய்யக்கூடிய தீங்கினை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அண்டை வீட்டார்களின் அணுகுமுறைகள் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஷுஃபான்னு சொல்லுவாங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருகிற செய்தி என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்றான் அல்லது வீட்டை விற்கிறான்னா, வீட்டை விற்கிற இவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட முதல்ல கேட்கணும். அவனுக்கு அது உரிமை. விற்க போறான்னா எடுத்தவனே அவனுக்கு தூக்கி வித்துறக்கூடாது. முதல்ல இவன்ட்ட வந்து கேட்கணும், எப்ப நான் அந்த வீட்டை விற்க போறேன், நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பது இவருடைய கடமை. இது இப்போ அரபு நாடுகள் எல்லாம் இந்த மாதிரி அவர் கேட்காம வித்துட்டாருன்னா அந்த நம்ம கேஸ் போட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு அந்த வழக்கு கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கும் உரிமை இருக்கிறது ஷரியத்தினுடைய சட்டத்துல. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டார்களுக்கு உரிமைகளை தருகிறது. இப்னு முபாரக் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இறைநேசர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அண்டை வீட்டார்களுக்கு சொல்லி தருகிற செய்திகளை எல்லாம் முழுக்க அப்படியே டிட்டோ பின்பற்றக்கூடியவர் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அண்டை வீட்டார்களுடன் செய்யக்கூடிய அணுகுமுறைகள்ல மிகவும் ஒரு முன்னுதாரணமானவர் அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யகூதி. யாரு? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு யகூதி. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எது செஞ்சாலுமே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. கடைக்கு போய் ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு போறாங்கன்னா 1 கிலோ வாங்கினா இவருக்கு 1 கிலோ, ஒரு பேரிச்சப்பழம் வாங்கினாரு 1 கிலோ வாங்குறாருன்னா இவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கிலோ. இங்க சும்மா ஒரு அத்தர் பாட்டில் வாங்குறாருன்னா அவனுக்கு ஒரு அத்தர் பாட்டில் கொடுத்துட்டு தான் போவாங்க அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாருக்கு? யகூதிக்கு. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பழக்கத்துல யகூதி ஒரு தடவை வீட்டை விற்கிறேன்னு முடிவாயிட்டான். அதாவது யகூதி வீட்டை விட்டு காலி பண்ண போறான் பக்கத்து வீட்டுக்காரன். அந்த யகூதி வந்து அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறான். மேல முன்னாடி சட்டம் சொல்லி ஷுஃபாத்தினுடைய சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி விற்க போறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா? இல்லப்பா எனக்கு தேவையில்லை, நீ வேற ஆளை பாரியாட்டி அதை கொடுத்துரு அப்படின்ட்டான். இவன் போய் யகூதி ஒவ்வொருத்தருடையா இந்த ஹவுஸ் ஃபார் ரெண்ட்னு கொடுப்போம் இல்லையா, ரெண்ட்டுக்கு கொடுக்கறதோ அல்லது வந்து டோய்லெட்னு போடுவாங்க இல்லையா, விட்டு நம்ம விற்கிறோம் அப்படின்னு கொடுக்குற சொல்லும் போது இவர் எப்படி தெரியுமா அதை சொல்றாரு? என் வீடு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு 10 லட்சம் ரூபானா அவன் டபுளா 20 லட்சம் ரூபான்னு சொல்லி விற்கிறான். என்ன ஒரு ஆள் வந்து கேட்கவே செஞ்சுட்டாரு, என்னப்பா வீடு அந்த அளவுக்கு வருத்தலாம் இல்லையே, 10 லட்சம் ரூபா கொடுக்கலாம், நீ என்ன 20 லட்சம் ரூபா கேட்கறியே, 20-25 லட்சம் ரூபா கேட்கறியே. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நான் கொடுக்குற வீடு என் வீடோட மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பக்கத்துல இருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா? பக்கத்து வீட்டார்களுக்கு அவர் செய்யக்கூடிய அணுகுமுறைகள்லாம் ரொம்பவும் உன்னதமானது, அவருக்கான ரேட் இது அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா நான் சும்மா கொடுத்துட்டு போறேன் என் கூட, பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு நல்லவன், அவனை நான் விட்டுட்டு போறேன்னு அந்த யகூதி சொல்கிற வார்த்தை. பின்னாட்கள்ல வந்து யகூதி வந்து அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி நீங்க இவ்வளவு பெரிய மகானா இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பின்பற்றி அண்டை வீட்டார்கள் நீங்க நடக்கிற முறைகள் நல்லா இருக்குது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அன்பார்ந்தவர்களே, அண்டை வீட்டார்களுடன் நமது அணுகுமுறைகள் இஸ்லாமிய மார்க்க நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லி தருகிறது, ஏராளமான செய்தி. ஆனா நம்முடைய நன்னடத்துக்கான அளவுகோல் அண்டை வீட்டுக்காரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் கைஃப நஅலம இதா அஹ்ஸன்து வ இதா அஸஅது, நான் தப்பு செய்யறேன், நான் நல்லவன், என்னுடைய நல்ல நன்னடத்தைக்கான மதிப்பீடு அளவுக்கான என்ன, என்னுடைய நல்ல நடத்தைக்கான மதிப்பீடு என்ன, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅத ஜீரானக யகூலுன கத் அஹ்ஸன்த ஃபகத் அஹ்ஸன்த, உன் பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்லது செய்யறேன்னு சொன்னா நீ நல்லவன். இதா சமிஅத மின் ஜீரானிக யகூலுன அஸஅத ஃபகத் அஸஅத, பக்கத்து வீட்டுக்காரன் நீ கெட்டவன், நீ கெட்டது செய்யறேன்னு சொன்னா நீ கெட்டவன் என்கிற கெட்டவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம்
த கிரைட்டீரியன் ஆஃப் மாராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய நன்னடத்தைகளுக்கான மதிப்பீடு அளவுகோல்ன்றது நேபர்ஹுட். The criterion of the morality is the neighborhood. நம்ம நல்லவர்கள், நம்மளுடைய நன்னடத்தைக்கான அளவுகோல் பக்கத்து வீட்டுக்காரன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்றால், அண்டை வீட்டார்களுடைய அணுகுமுறைகள் ஏராளமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்தாருக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, மிக முக்கியமான ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ்ல எனக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான் எப்படி அண்டை வீட்டார்களுடன் நடக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி தந்துட்டு போவாங்க இல்லையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க, அண்டை வீட்டுக்கார்ட்ட இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். எந்த அளவுக்குன்னா, அவன் குடும்ப மெம்பர்ல ஒரு ஆளா என்ன ஆக்கிடுவாங்கன்னு நான் பயந்தேன். அவுசா து யூசினி ஜிப்ரீலு பில் ஜாரி, அண்டை வீட்டார் குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு நிறைய வசியத் செஞ்சிருக்காங்க. ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு, என்னுடைய குடும்ப மெம்பர்கள்ல வாரிசுதாரர்களா அண்டை வீட்டுக்காரன் ஆக்கிடுவார்களா என்று நான் நினைக்கும் அளவுக்கு எனக்கு அண்டை வீட்டார்களுடன் அணுகுமுறைகளில் அல்லாஹ் எனக்கு செய்திகளை சொல்லி தந்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்றால் அண்டை வீட்டார்களுடன் நாம் நடந்து கொள்வது, நல்ல முறையில் நடந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தின் நன்னடத்தைக்கான அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகவரிப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அண்டை வீட்டார்களுடன் நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோம். அந்த நல்லவர்களின் பட்டியலில் எல்லாம் நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்று இதை சிந்திப்போம், நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.